ஹாஸ்டலில் ஒரு 4 பறவைங்க நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க. 4 பேரும் ரொம்பவே க்ளோஸ். யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வாங்க அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம். இவங்க தான் ஜெனி, இவங்க மினி, அடுத்தது கவி, சுகி. ஏப்பா, யாராச்சும் சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, கூடவே ரொம்பவே பசிக்குது. ஜெனி, நீ தான் நிறையா ஸ்நாக்ஸ் வச்சுருப்பில்ல, ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா. ஆமாம், எங்கள் அம்மா ஊர்லேருந்து எனக்கு கட்டித்தர எல்லாத்தையும் ஒரே நாளில் வச்சு சாப்பிட வேண்டியது. இப்போ அதை கூட இதை கூடன்னு அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுடி. பேசாமல் வாங்க எல்லாரும் மெஸ்ஸுக்கு போவோம், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமாம், அங்கே போனால் மட்டும் நல்ல சாப்பாடு கிடைக்க போகுதா? வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தானே ஆகணும். சரி வாங்க எல்லாரும் மெஸ்ஸுக்கே போவோம். ஜெனி, மினி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபுட்டு மெனு சேஞ்ச் பண்ண சொல்லுவோமா? சாப்பாடு எதுக்குமே நல்லா இல்லடி. இந்த மாதிரி பேசிக்கிட்டு பறவைகள் 4 பேரும் மெஸ்ஸுக்கு சாப்பிட போகிறாங்க. அட கொடுமையே கடவுளே, இதை சாப்பிட்றதுக்கு தான் நான் இவ்வளோ பசியில் இங்கே வந்தேனாக்கும். நான் பேசாமல் ரூமுக்கே போகிறேன்டி. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம். பட்டினியாக கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, நான் இதை சாப்பிட மாட்டேன். அப்படிலாம் அவசரப்பட்டு சொல்லாத மினி, அங்கேயே ஒன்றும் இல்லைன்ட்டு தானே இங்கே வந்திருக்க. ருசிக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிடுங்க, வேற வழி இல்லையே. உயிர் வாழணும்னா இதை சாப்பிட்டு தானே ஆகணும். சரிப்பா, எல்லோரும் பத்திரமா இருங்க. நான் ஊருக்கு கிளம்புறேன். வர்றதுக்கு 1 வீக்காக தான் ஆகும். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, வாங்கிக்கிட்டு வரேன். என்ன, ஜெனிக்கு வேற முடியலை, அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி மினி, அவளை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ பத்திரமா பார்த்து வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு, அம்மா அப்பாவெல்லாம் கேட்டேன்னு சொல்லு. என்ன மினி, வரையில் எனக்கு பால்கோவா வாங்கிட்டு வரியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அப்புறம் அம்மா அப்பாவையெல்லாம் கேட்டேன்னு சொல்லு. உடம்ப பார்த்துக்கோ, நல்லா சாப்பிட்டு வா. என்ன? சரிப்பா, நான் போயிட்டு வரேன். எல்லாரும் பத்திரமா இருங்க. பாய். சுகி, வாடி போய் ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறம் சீனியர்ஸ்லாம் வந்துடுவாங்க, நமக்கு இடம் கிடைக்காது. இல்லை கவி, நான் வரலை. ஜெனி முடியாமல் படுத்துருக்கால, அவளுக்கு துணைக்கு நான் இருக்கேன். நீ போயிட்டு வா, நான் நாளைக்கு துவைச்சிக்கிறேன். ஆமாம், அதுவும் சரிதான். சரி, நீ அவளை பார்த்துக்கோ. நான் போயிட்டு சீக்கிரமாக துவைச்சிட்டு வந்துடுறேன். அப்பாடா சுகி, எவ்வளவு ட்ரெஸ்ஸு தெரியுமா? அவ்வளோத்தையும் துவைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டு. இந்த வீக்கெண்ட் வந்தாலே நமக்கு இதே தொல்லையாக போச்சு. வீட்டிலன்னா அம்மா துவைச்சி போட்டுருவாங்க. இப்போ தான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சுகி. ஆமாம் கவி, என்ன பண்ணுறது, நம்ம தானே துவைச்சாகணும். இதுக்குன்னு நமக்கு தனியாக வாஷிங் மிஷினாக வாங்கி வைக்க போகிறாங்க. இப்போ தான் அம்மாவோட அருமை நமக்கு தெரியுது. என்ன பண்ணுறது, இன்னும் 4 இயர்ஸ் இப்படி தான் கவி ஓட்டணும். சரி, அதை விடு. ஜெனியை எழுப்பு, நம்ம 3 பேரும் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரலாம், வார்டனுக்கு தெரியாமல். ஜெனி, ஜெனி எந்திர ஜெனி, வெளியில் போகலாம். வர்றியா நீனும்? நான் வரலப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்படியா? உன்னை விட்டுட்டு நாங்கள் மட்டும் எப்படிப்பா போகிறது? என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம் சுகி, நீ சொல்லு. ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. நான் வார்டன் வந்தால் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிப்பா, அப்போ கேர்ஃபுல்லாக இரு. வார்டனை எப்படியாவது சமாளிச்சுடு. நாங்கள் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம். என்ன, பத்திரமா இரு, நாங்கள் போயிட்டு வரோம்.